நினைச்சாலே அவ்வளோ பயங்கரமா கவலையா இருக்குது. எங்கள் பக்கம் வந்து இந்த நாட்டை பார்த்து இந்த பிரதேசத்தை பார்த்து பல விதங்களும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். நெஞ்சம் மறக்குமா? சுனாமி கொடுந்துயர் நடைபெற்று 20 வருடங்கள் கடந்த பின்னும் அந்த வடுக்கள் இன்னும் ஆறவில்லை. யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் அமைந்துள்ள சுனாமி பொது நினைவாலயத்தில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. வாருங்கள், இறந்த உறவுகளுக்காக பிரார்த்திக்க காணொளிக்கு செல்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். நிகழ்வின் பொதுச்சுடரினை வடமாட்சி கிழக்கு பிரதேச செயலக நிர்வாக கிராம அலுவலர் தோமஸ் ஜூட் அவர்கள் ஏற்றி வைப்பதை காணலாம். கவி வரிகள் ஞாபகம் வருகின்றது. ஆம், அலை வந்து தாளாட்டும் சிறுதீவு என்றான் தேசிய கவியன்று. அந்த அலையே வந்து ஆழி பேரலையானதோ அட அன்று. அன்றாடங் காட்சிகள் முதல் அன்னை மண் காத்தோர் வரை உன்னில் உதிக்கும் ஞாயிற்றின் நாளில் அவன் உதித்திட முன்னரே காவு கொண்டாய். புத்தனை வணங்கிய பேய்கள் ஓய்ந்தன வென்றிருக்க புது பேயாய் நாம் வணங்கிய தாயே நீ வந்ததே ஏனோ. தூங்கும் பாயை பாடையாகிட பனை வட்டிடையே தொங்கி மிதந்தனர். தமிழீழ மாந்தரன்று என்ன ஓமோ. அவர் நடந்த கரையோரம் திரை தொட்ட காலம் மலையேறிட அவர் கிடக்க கரையெங்கும் திரை தொட்ட காலமானதன்று. நாம் நத்தார் நாளில் திளைத்திருக்க நம் வீதி போட வந்தவை எம்மை தூக்க உளையேற்றக்கூட வழியின்றி திரும்பியது வேறெருந்த வாழ்வு. முன்பின் அறிந்திராத வார்த்தை, மறக்கவே முடியாத பயங்கரமாக இறங்கிற்று ஆழமாய் மனதும். அச்சம் தருவது கடற்பயணம். எனினும் ரம்மியமான கடலும் கரையும், கரையும் அலையும் எமக்குரியதாக அற்றை வரை. சுழித்தலும் சிற்றலைக்கும் மனதுள் சிலிக்கும் பீதி ஓயாது இனி. ஆயினும் நெஞ்சுக்குள் மலையென நிமிர்ந்தது மனிதம். கொன்றவரை கொன்றவர், மோதி கொன்றவர், முரண்பட்டு நின்றவர் மறைந்தனர். எல்லாம் மறந்து உயிர் பெரிதென்று காப்பாற்றி வந்தனர் ஆளையால் கரை.
2004ஆம் ஆண்டு இந்த பகுதியுள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு பொறுப்பான குருவானவராக நான் செயற்பட்டேன். கிறிஸ்து பிறப்பு விழா நடந்து அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் காலையிலே இந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அந்த வந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் கண்டவைகள் எல்லாமே எப்பவும் ஞாபகத்தில் இருக்குது. நான் நினைக்கிறதுக்கு முதலாக இது நடக்கின்ற நாங்கள் யோசிப்பதற்கு முதலாகவே எல்லாம் நடந்து அதன் பின்பதாக அநேகர் எங்கள் பக்கம் வந்து இந்த நாட்டை பார்த்து இந்த பிரதேசத்தை பார்த்து பல விதங்களும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அப்போ நாங்கள் கருணா நிலையத்தை தான் ஒரு மையமாக நாங்கள் வைத்திருந்தோம். அந்த இடத்தை நாங்கள் திறந்து கொடுத்தோம். யாரும் அங்கே வந்து அந்த இடத்துலேருந்து சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்குது. மையமாக கொண்டு இயங்கி வரும் தாயகம் மீடியாவின் தயாரிப்பில் சுனாமி நினைவு பாடல் ஒன்று இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த துணி அந்த தாய் தின்ற பிள்ளைகள் காணொளி பாடல். பாடலில் முழுமையாக வடமராட்சி கிழக்கு கலைஞர்கள் பங்கு பெற்றுள்ளனர். வரிகள் டிஜே எழுத்துரு ஈழத்தமிழர் லீடர் இசை ஒலிக்கலவை ஒளித்தொகுப்பு பிரசாத் ஆர்வன் ஸ்டுடியோ படத்தொகுப்பு கலைஞர்கள் ரொஹான் ஹாரிஸ் பால்ராஜ் குட்டிப்பையன் தாய் தின்ற பிள்ளைகள் காணொளி பாடல் ஒளிபரப்பப்படும். தெரியாத தேடினோம். அந்த இப்போ நினைச்சாலே அவ்வளோ பயங்கரமாக ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி வரணும், மேற்கொள்ளணும். காலத்து காலம் நடக்கின்றதுகள் இதிலிருந்து நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான செய்தி. நொடி பொழுதுகளில் இல்லையெனில் நிமிடங்களில் வந்து அது உசுப்பிட்டு உயிர் காக்கும் ஓட்டம். அன்னையரும் தந்தையரும் கணவன் மாறும் மனைவி மாறும் காட்டில் கிளந்த சாம்பலென கலைந்து போயினர் காணாமல். எல்லைகள் அறியாதது அந்த பேரழிவு. பித்து பிடித்து உறவுகள் தேடி வீணாகி போன வேளையில் நண்பர்கள் ஆயினர் எதிரிகள். தன்னுள் மரணித்து போனவரை கடல் கைவிட்டு போயிருந்தது. கரைகளில் கணக்கற்று சடலங்கள். நிமிடங்களுக்கு முன்னர் இருந்தவர் திரிந்தவர் நிறைத்து கிடந்தனர் சவ காம்புராக்களை. மரணத்தின் உறைந்த கரங்களால் குடும்பங்கள் கொளுத்துப்பட யார் புலம்ப யாருக்காக? நன்றி. சுனாமி பேரலையில் உயிரிழந்த உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த அஞ்சலிகள். இவருடைய ஆன்மா இறைவனின் சன்னிதானத்தில் இளைப்பாறுதல் அடைவதாக.